நாளுக்கு நாள் அன்புவுடைய பேச்சு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதுவும் வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் எதிர்த்து அவங்க மனசு என்ன கஷ்டப்படும், காயப்படும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காத, நீங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கணும், இதுதான் கரெக்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தேவியோட வாழ்க்கையே கெட்டு போச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணம், அவள் வாழாவெட்டியாக இருக்கான்னா நீங்கள் எடுத்த முடிவுனால மட்டும்தான் அவள் இப்போதைக்கு வாழாவெட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பு குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம எழில் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக யார் என்ன பேசினாலையும் அவங்கள எதுவும் எதிர்த்து பேசாத தனியாக போயிட்டு நம்ம கையல்கிட்ட அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம், இன்னைக்கு வேற யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம கையல்கிட்ட எழில் எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருப்பாரு. ஆனால் எழிலுடைய ஒரே ஒரு வார்த்தையை கூட நம்ம கையல் காதால் அதை வாங்கிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா தான் புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அம்மாவே எனக்கு தேவையில்லை, நீதான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கையல் பின்னாடியே வந்திருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய தன்னை மட்டுமே காதலிச்ச தான் புருஷன் தான் பொண்டாட்டி யார் முன்னாலேயும் அவமானப்படக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டியை அவமானப்படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எழிலுடைய சூழலில் இருந்து பார்க்கல, எழிலுடைய மனசை புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இனிமேலும் கண்டிப்பாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம எழில் கோவப்பட்டு கண்டிப்பாக கையல்கிட்ட பேசுவார். அப்போவாச்சும் நம்ம கையல் எழில் சொல்கிற சொல்லுக்கு செவி சாய்ப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா என்ன ஆனாலும் சரி என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி எழில் எடுக்கக்கூடிய அந்த கட்டாய முடிவில் தான் நம்ம கையல் அங்கே இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதே இருக்க போகுது. இதுக்கு முதல்ல நம்ம அன்பு அவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கித்தான் பேச வேண்டியது இருக்குது. வார்த்தையால் ஒவ்வொருத்தரையும் குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்காரு.